வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜிவி. வெல்கம் பேக் டு அவர் சேனல் சவுண்ட் குக்கர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஊட்டியில் ஒரு வழியாக போயிட்டு வந்தாச்சு, வெக்கேஷன்லாம் முடிச்சாச்சுங்க. இன்றைக்கி சவுண்ட் குக்கர் சேனலில் என்ன ப்ளாக் பார்க்க போகிறோன்னா, என் பெரிய பையன் விஷ்ணு நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவனுக்கு வந்து 24/4 நேற்று பர்த்டேங்க. ஆக்சுவலாக நான் இன்றைக்கி காலைல தான் இன்டர்வியூ எடுக்கிறேன். நேற்றே போடலான்னு ட்ரை பண்ணேன், ஆனால் வீடியோ வந்து போட முடியல. அவருக்கு வந்து 12 வயசு ஆகுது. நேற்று 12வது பர்த்டே கொண்டாடணும். கேக்லாம் வந்து 5 வயசோடு நிறுத்தியாச்சு. அன்றைக்கெல்லாம் அவரை ஸ்பெஷலாக எப்படி வச்சுக்கலாம், அவருக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுக்குறது, இதெல்லாம் செய்வோம். நேற்று வந்து அவருக்கு குலோப் ஜாமுனும் மில்க் புட்டிங்கும் செஞ்சு கொடுத்தாங்க. மில்க் புட்டிங் வந்து நான் ஃபஸ்ட் டைம் நேற்று ட்ரை பண்ணேன். ஆனால் வந்து அது கொஞ்சம் சொதப்பிடுச்சு. இருந்தாலும் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக அடுத்த தடவை வந்து நான் கரெக்டாக செஞ்சு உங்களுக்கு நான் போடுறேன். குலோப் ஜாம் வந்து நல்லா செம்மையாக வந்துச்சு, புசுன்னு. அது பசங்க நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க, ரெண்டுமே விரும்பி சாப்பிட்டாங்க. இன்ட்ரோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னென்னா, ஃபர்ஸ்ட் பேபி செகண்ட் பேபி அப்படின்லாம் எதுவும் இல்லை. ஃபர்ஸ்ட் பேபின்னா எனக்கு ஃபர்ஸ்ட்டு பையன் பிறக்கும்போது ஏஜ் வந்து 21 மேரேஜ் ஆச்சு. 22 விஷ்ணு பிறந்துட்டான். அப்போது ஃபஸ்ட் டைம் ஒரு பாப்பாவை தூக்கும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. ஃபர்ஸ்ட் சைல்டு இப்போ வந்து ட்ரையல் சைல்டு, அதை வச்சு தான் நம்ம செகண்ட் சைல்டு வந்து ஐயோ அந்த தப்பெல்லாம் இதுக்கு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வளர்ப்போம். அதே மாதிரி என் பெரிய பையன் வந்து என்கிட்ட மாட்டிக்கிட்டா. ஃபர்ஸ்ட்டு அவனுக்கு இதெல்லாம் பண்ணக்கூடாது, இந்த இடத்துல அடிக்கக்கூடாது, இந்த இடத்துல திட்டக்கூடாது அப்படின்றத வந்து நான் என் செகண்ட் பையன்கிட்ட ஐயோ இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு வளர்த்ததுனால இவர் வந்து பெரியவர் வந்து ரொம்ப செல்லம், சின்னவரும் செல்லம் தான். இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பேபின்றதுனால அவர் ரொம்ப செல்லம் எல்லாருக்கும். வீட்டில் எங்கள் அப்பாவெல்லாம் பார்த்துருக்காரு. என் 2வது பையன் வந்து எங்கள் அப்பாவை பார்க்கல. அந்த மாதிரி ரொம்ப ஸ்பெஷலாக வந்ததுனால வீட்டில் ரெண்டு பேருக்குமே கரெக்டாக என்னென்ன அவங்க பர்த்டேக்கு அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை செஞ்சு கொடுத்துருவோம், ஸ்பெஷலாக வச்சுக்குவோம். நேற்று அப்படி தான் அவர் விரும்பி கேட்டார். குலோப் ஜாமுன் எல்லாரும் சாப்பிட்டாங்க, விரும்பி சாப்பிட்டாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சுமா அப்படின்னு சொன்னாங்க. அதனால் உங்களுக்கும் நான் இப்போ இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். என் பையனோட சின்ன வயசு மெமரிஸ்லாம் கடைசியாக அட்டாச் பண்ணியிருக்கேன். அதையும் பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குழிப்பணியாரம் வீடியோ வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. 11K வியூஸ்க்கு மேலே தாண்டி போயிட்டே இருக்குது. உங்கள் சப்போர்ட்டுக்கெலாம் ரொம்ப நன்றி. அப்படியே லைட்டாக சப்ஸ்கிரைப் பட்டனும் அழுத்தி விட்டுட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். லைக் பட்டனும் போட்டுருங்க. இன்னும் நிறைய வீடியோ வந்து உங்களுக்காக காத்துட்டே இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பாருங்கள், குலோப் ஜாமுன் செம்மையாக இருக்குல்ல. பார்க்கும்போதே நாங்கள் நிறைய சாப்பிட்டோம். மில்க் புட்டிங் வந்து நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு சொல்கிறேன், அதை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. நானும் அடுத்த நெக்ஸ்ட் டைம் வந்து கரெக்ட் பண்ணி உங்களுக்கு கரெக்டாக வீடியோ போடுறேன். ஃபஸ்ட்டு மில்க் புட்டிங் செய்கிறதுக்கு 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன். சர்க்கரை லைட்டாக முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கிளறிட்டே இருக்கணும். அப்புறம் வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து நான் 3 ஸ்பூன் சேர்த்தேன். அதான் நான் செஞ்ச மிஸ்டேக்கு. 1/2 kg மில்க்குக்கு வந்து நம்ம 4 ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்து அதில் வந்து சூடு இல்லாத பால், சில்லுன்னு இருக்க பால் கலந்து கரைச்சி வச்சுருக்கணும். நான் வந்து 3 ஸ்பூன் சேர்த்ததுனால தான் எனக்கு அது கரெக்டாக வரல. பாருங்கள், சர்க்கரை நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருந்திங்கன்னா இந்த மாதிரி கேரமல் மாதிரி கலர் மாறி வரும். அதை ஒரு கிண்ணத்தில் ஊற்றி கீழே ஃபுல்லாக தேய்ச்சி வச்சுக்கலாம். அடுத்து ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 1/2 லிட்டர் பால். அதை எடுத்து நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் பாருங்கள் அந்த கார்ன்ஃப்ளவர் பவுட்ரு, அதை வந்து கலந்துக்கணும். நான் பண்ண அந்த 1 ஸ்பூன் இன்னும் கலந்துருந்தால் செம்மையாக வந்திருக்கும். சரி ஓகே, அடுத்த தடவை நான் கரெக்டாக உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். அதோட கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்து நல்லா சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் நல்லா திக்காக வரும். நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததுனால நல்லா திக்காக வரும். ரொம்ப கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டிங்கன்னா ஒரு மாதிரி ஆகிடும்னா அந்த பயத்தில் தான் வந்து சேர்க்கலை. இன்னும் நல்லா கட்டியாக வருங்க. கட்டி ஆனவுடனே நம்ம அதை எடுத்து இந்த மாதிரி அதே நம்ம சர்க்கரை ஊற்றுறோம் பார்த்திங்களா, அதே எண்ணத்தில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். ஃப்ரிட்ஜில் ஒரு 4 hours 5 hours வச்சிடணும். அப்புறம் குலோப் ஜாமுன் எடுத்தேங்க. எம்டிஆர் குலோப் ஜாமுன் பேக்கெட் தான் எடுத்தேன். மாவு எடுத்துக்கலாம், தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதோட நெய் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. ஏன்னா நெய் வந்து ரொம்ப சாஃப்டாக வருங்க குலோப் ஜாமுன். விரிசலே இல்லாமல் அழகாக குண்டாக குலோப் ஜாமுன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு 1/2 கிளாஸ் பால் ஊற்றிக்கோங்க. பால் ஊற்றி நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க. அதை பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சு ஒரு 10 minutes அப்படியே மூடி வச்சுடுங்க. இப்போது சர்க்கரை நான் வந்து ஒரு 500 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். அதை நல்லா தண்ணி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி
நல்லா சர்க்கரை கரைஞ்சி வரணும். ரொம்ப பாகு பதெல்லாம் வர வேணாம், கரைஞ்சி வந்தால் போதும். நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. அடுப்பில் வச்சு நல்லா சுட வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இதோட ஒரு 4 ஏலக்காய் தட்டி சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நீங்கள் வேணும்னா லெமன் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு 1/4 லெமன் வந்து புழிஞ்சு விட்டிங்கன்னா அது ஒரு தனி டேஸ்ட் வரும். ஆனால் நான் லெமன் புளியல. அவ்வளோதாங்க, சர்க்கரை பாகு ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து ஆற வச்சுடுங்க. இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்கோம் பாருங்கள், விரிசலே இல்லாமல் நல்லா கையில் வச்சு அமுத்தி 2 கைக்கு நடுவில் நல்லா அழுத்தி உருட்டணுங்க. அப்போ உங்களுக்கு விரிசல் வராது. இப்போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கிறதெல்லாம் ஒரு குலோப் ஜாமுனாக சேர்த்துக்கலாம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க. அப்போ தான் வந்து எல்லா இடமும் கரெக்டாக வெந்து வரும். சாப்பிடும்போதும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா மேலெல்லாம் வந்து வெந்துடும், உள்ளே வந்து வேகாது. இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம அப்படியே கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ தான் குலோப் ஜாமுன் வந்து நல்லா டேஸ்ட்டாக வரும். பாருங்கள், கலர் மாறி வந்துருச்சு பார்த்தீங்களா. ஒரு இடத்துல கூட விரிசல் இருக்காதுங்க, சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். ஒரு முக்கியமான இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, குலோப் ஜாமுன் செய்யும்போது ஆற வச்சிடணுங்க. நம்ம சுட்டு வச்சுருக்க குலோப் ஜாமுனும் சரி ஜீராவும் சரி ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிங்கன்னா உதிரியாக போகாது. இல்லை சுட சுட ரெண்டுமே ஆட் பண்ணிங்கன்னா உதிரியாக அப்படியே புண்டு வந்துடும். அந்த மாதிரி தான் பண்ணக்கூடாது. ஆற வச்சுட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கணும். ஒரு 2 ஹவர்ஸில் பாருங்கள், செம்மையாக வந்துச்சுல. இன்னுமே டேஸ்ட் அப்படியே இருக்குங்க, செம்மையாக இருந்துச்சு. நான், எங்கள் ஹஸ்பண்டு, குழந்தைங்க, அப்புறம் விஷ்ணுவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கொடுத்தோம், ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சவுண்ட் குக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது பிறகு வில் புட்டிங் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. கடைசியாக தான் அந்த இடத்துல கொஞ்சம் சொதப்பிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்ததுன்னா அது கரெக்டாக இருந்திருக்கும். அடுத்த தடவை கண்டிப்பாக நான் கரெக்டாக பண்ணி போடுறேன். பாய் பாய். எனக்கு கொஞ்சம் விஷ்ணு மாமாக்கு பிரியாணி மாமாக்கு தருவே மாட்டியா? பிரியாணி தருவே மாட்டியா மாமாக்கு? ஏன்? சரி, என்ன சாப்பிட்ற? அப்புறம்